ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குருவரம் தம் நௌமி முக்திஸ்ரீயை. ஸ்ரீ வராகபுரி வெங்கடேசாய நமஹ. இந்த வரகூர் ஒரு புண்ணிய பூமி. இது பூலோக வைகுண்டம்னு சொல்லலாம். வரகூர் உரியடி திருவிழாவில் வந்து பார்த்தா இது எல்லாருக்கும் புரியும். ஏன்னா இந்த திவ்யமான கருட மண்டபத்தில் ஒரு புறம் வேத கோஷம் முழங்க, மற்றொரு பக்கம் ஸ்ரீமத் பாகவத பாராயணம், மேலும் தரங்கிணி பாடும் பாகவதர்களின் திவ்ய கோஷம் இந்த ஊரை ஒரு வைகுண்டமாகவே மாற்றி விடுறது. அந்த திவ்ய கோஷங்களோட அதிர்வலைகள் இங்கு யார் வந்தாலும் சரி முழுவதாக அவளை ஆட்கொண்டு அப்பிரமிதான சந்தோஷத்தையும் தெய்வீக அனுபவமும் அவளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறது என்பதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. தினமும் பெருமாளுக்கு விசேஷ திவ்ய திருமஞ்சனம் நடைபெறுது. அதுலே போரும் சொல்லுறதுக்கு பிரசாத விநியோகம் வேறு எந்த கோயில்லையும் இதை பார்க்க முடியாது. அன்னைக்கு ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் அந்த உற்சவ காலங்களில் பகவானுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரங்கள், வாகனங்கள். அந்த பெருமாள் காட்சி கொடுக்கும்போது இது பூலோகமா வைகுண்டமா அப்படிங்கிற நமக்கே ஒரு சந்தேகம் அந்த மாதிரி இருக்கும். இங்கே உள்ள வழிபாட்டு சிறப்பு உலகில் எந்த வைஷ்ணவ கோயில்லையும் பெருமாள் கோயில்லையும் பார்க்கவே முடியாது. ஏன்னா இங்கு பெருமாள் அபிஷேகம் நடக்கும்போது வழக்கமாக வைஷ்ணவ கோயிலெலாம் என்ன பண்ணுவான்னா தைத்திரிய உபநிஷத்து பாராயணம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணுவான். ஆனால் இங்கே அதுக்கு மாறாக ஸ்ரீ ருத்ர பாராயணம், சிவனுக்கே உரியதான ஸ்ரீ ருத்ர பாராயணம் பண்ணி அபிஷேகம் நடக்கும், அது திருமஞ்சனம் நடக்கும். இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த பட்டாச்சாரியார், மாதவ பட்டாச்சாரியார் இருக்கார், அவர் சேர்ந்து ருத்ரன் சொல்கிறது தான் அது ஒரு அழகு. அதெல்லாம் அந்த ஆச்சரியங்கள்லாம் சொல்லியே முடியாது. மேலும் கடுங்கால்லேருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பெருமாள் தீவெட்டிகள், வான வேடிக்கை, வெளிச்சத்துட வேத கோஷம் மற்றும் தரங்கிணி கீதம் பாடின மாதிரி அதை பாடிண்டு பாகவதர்கள் கூட வருவதை அதை பார்க்குற போதும் அந்த இடத்துல உரியடியோ கோவிந்தா அப்படிங்கிற அந்த கோஷங்கள், அதுவும் இந்த பெண்மணிகள் போடுற கோஷம், ஏன்னா அவளுக்கு உச்சஸ்தாயி பிரமாதமாக இருக்கும். அப்படியே நமக்கெல்லாம் அப்படியே மெய் சிலர்க்கும், புலகாங்கி தான் அடையும். அந்த மாதிரி ஒரு கோஷம் அப்படியே அந்த இதில் நமக்கு எங்கே இருக்கோம்னே நமக்கு தெரியாத அளவுக்கு அது மாறிடும். அப்போ அதாவது அங்கே உள்ள அத்தனை ஸ்மார்த்தாலும் ஸ்ரீ திவ்ய நாமம், அந்த நாமம் அணிஞ்சுட்டு வருவாங்கிறது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இது சிவ விஷ்ணு அபேதத்தை முழுக்க கடைப்பிடிக்கிறா வரகூர் வாசிகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணம். ஏன்னா அப்பைய தீட்சிதர் சிவா விஷ்ணு அபேத ஸ்லோகின்னு ஒன்று பண்ணியிருக்கார். அதில் உள்ள சாரம்ங்கிறது என்னவோ அதுதான் வரகூர் வாசிகள் இன்றைக்கும் பெருமாள் ஆராதனையில் கடைப்பிடிச்சிருந்து வராங்கிற போது நமக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த வராகபுரி ஸ்ரீமத் பாகவதபுரின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உரியடி உற்சவம் நடக்கும்போது ஸ்ரீமத் பாகவதத்தில் வர முக்கியமான தசமஸ்கந்தத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகளே இந்த நிகழ்ச்சிகளாக இங்கே இந்த உற்சவத்தின் போது கொண்டாடப்படுறது. இந்த வரகூர் வாசிகள், நான் நினைக்கிறேன் என்னோட இதில் கோகுலத்தில் ஸ்ரீகிருஷ்ணனோட கூடியிருந்த அவனோட சகாக்கள் தான் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா கிருஷ்ணனோட கூட இருந்த சகாக்கள் யாருன்னு கேட்டால் தண்டகாரண்ய ரிஷிகள், கோலோகவாசிகள், தேவலோகவாசிகள்னு அவாதான் அந்த மாதிரி பிறந்து கண்ணனோட சகாக்களாக இருந்தாங்க அப்படின்னு பாகவதன் சொல்கிறது.
அவள் வந்து கண்ணன் மேலே காட்டின அதி பிரேம பக்தி இருக்கு பாருங்க. அதே மாதிரியான ஒரு பிரேம பக்தியை வரகூர் மக்கள், வரகூர் பக்தர்கள் அந்த பெருமாள்கிட்ட காட்டுறத இன்றைக்கி நாம் பார்க்கலாம். அப்படியே மெய் செலுத்து போகும் அந்த பக்தியை பார்த்து. மேலும் கிருஷ்ண ஜனனத்தன்னைக்கு என்ன பண்ணுவா, ஒரு குழந்தை, அதாவது கிருஷ்ண ஜனனத்தை என்ன வருது தசமஸ்கந்தத்தில், கிருஷ்ணனையும் சொல்லிடுறான். பிறந்தோடனே வசுதேவர்கிட்ட சொல்கிறான், என்னை எடுத்துன்னு போய் அங்கேருந்து கோகுலத்தில் போய் யசோதை நந்தகோபர் வீட்டில் கொண்டு போய் யசோதை பக்கத்தில் என்னை வச்சுடு, அங்கே இருக்கிற குழந்தைய தூக்கின்னு வந்து இங்கே வச்சுடு அப்படின்னு. இதெல்லாம் கண்ணனோட உத்தரவுப்படி நடக்குது. அந்த இதை வந்து அவர் தூக்கின்னு போகிறார், ஒரு கூடையில் வச்சுருந்து யமுனா நதி வழிவிடுறது, இதெல்லாம் விலங்குகள்லாம் தானாக உடைகிறது, கதவுகள்லாம் தானாக திறக்கிறது, அங்கே உள்ள அத்தனை காவலாளிகளும் தூங்குற மாதிரி பண்ணிவிடுறார். அந்த மாதிரி அவன் போகிற போது கங்கை வழி விடுறது. எப்படின்னா ராமருக்கு சேது கட்டும்போது எப்படி வழிவிட்டதோ அந்த மாதிரின்னு பாகவதத்தில் வர்ணிக்கிறான். அந்த மாதிரி அவர் போகிறார். அதே மாதிரி இங்கே வரகூரில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி சாயந்தரம் ஒரு குழந்தைய ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரியே அலங்காரம் பண்ணி நகையெல்லாம் போட்டா, மேலே கிரீடம் வச்சு ரொம்ப அழகாக அந்த ஒரு கூடையில் அந்த குழந்தைய வச்சு ஒரு பஞ்சகச்சம் கட்டின்ற ஒரு வரகூர் வாசி தலையில் தூக்கிண்டு வசுதேவர் மாதிரி அந்த நடந்து வருவார். இந்த சமயத்தில் இந்த பெண்கள்லாம் சேர்ந்துட்டு கோலாட்டம் கும்மி அந்த மாதிரி அவள் வந்து போடுவான். அது தவிர பாகவதர்கள் நாமாவளிகள் சொல்லிண்டு, கிருஷ்ண நாமாவளிகளை சொல்லிண்டு வரும்போது மயிர்கூச்சரியும். இதெல்லாம் எங்கேயுமே இருக்காது. இது வந்து பெரிய இந்த உற்சவத்தில் இதெல்லாம் பெரிய அங்கம். அந்த குழந்தைய அப்படியே எடுத்துன்னு வந்து நேராக பெருமாள் சன்னதியில் வந்து இறக்கி வைக்கிறாப்புல அந்த மாதிரி நிகழ்ச்சியை பண்ணுறாங்க. பரம பக்தியோட, அதாவது கிருஷ்ணன் பிறந்த போது எப்படி வசுதேவர் போனாரோ அந்த வசுதேவர் பின்னாடி யாரும் போல, ஆனால் அதெல்லாம் மனசில் பாவித்து இந்த வரகூர் வாசிகள் எல்லாரும் அந்த குழந்தைய கிருஷ்ணனாகவே பாவித்து, அந்த வசுதேவர் கிருஷ்ணராகவே பாவித்து அழைச்சின்னு வர இருக்க அப்படியே நெகிழ்ந்து போகும். இந்த நிகழ்ச்சியை முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, மூல காரணம் நம்ம ப்ரொஃபஸர் ஸ்ரீ குஞ்சிதபாதா மாமா தான். அவர் தான் இதை வந்து, அவர் என்னென்னா அவருக்கு இந்த மாதிரி இந்த தரங்கணியும் இதையும் அனுபவித்து ஒவ்வொன்றத்தையும் ரசிப்பார். அதனால இது பண்ணியிருக்கேன். இதை தவிர அடுத்த நிகழ்ச்சி என்னென்னா, நம்ம வரகூர் இதில் இந்த பிரம்மா கர்ப்பபங்கம்னு இதில் வருது பாகவதத்தில் தசமஸ்கந்தம். அதாவது கண்ணனோட கூட இருந்த இடைச்சிறுவர்கள், மாடுகள், கண்ணுகள் இதெல்லாம் பிரம்மா அபகரிச்சுட்டு அவரோட பிரம்மலோகத்துக்கு பறிச்சுட்டார். ஏன்னா கிருஷ்ணன்கிட்ட ஒருத்தன் என்ன கிருஷ்ணன் பெரிய ஆளோ, ரொம்ப பெரிய ஆள், நம்ம தானே எல்லாரையும் படைக்கிறோங்கிற ஒரு கர்ப்பம். இதெல்லாம் மற்ற ஆளுக்கு தான். உண்மையில இது கதையா, இவர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆராய வேண்டாம். இது மற்றவா தெரிஞ்சுக்கிறதுக்கு. கிருஷ்ணனுக்கு தெரியாதா இந்த பிரம்மா தான் எல்லாத்தையும் எடுத்துன்னு போனான்னு? அதனால் என்ன பண்ணால், அந்த அவர் அழைச்சின்னு போன அத்தனை இடைச்சிறுவர்களாகவும் மாடுகளாகவும் கண்ணுகளாகவும் தானே உருவெடுத்து ஒரு காலம் அவாவா ஆற்றுல அவாவா மாட்டுக்குட்டியில் மாடாக இருந்துட்டு அவள் ஆற்றுல குழந்தைகளாக இருந்துட்டுருக்கான். அவளுக்கும் அவள் அப்பா அம்மாவுக்கும் இது வித்தியாசமே தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பாகவத்தில் வியாசர் சொல்கிற, அவளுக்கு தன் குழந்தைகிட்ட யூஸ்வலாக இருக்கிற அன்பை விட ரொம்ப அன்பு ஜாஸ்தியான அன்பாக இருந்துதான். ஏன்னா அது பரபிரம்மம் இல்லையா, அந்த பரமானந்தத்தை அவள் ஸ்பர்சிக்கிற போதே அதை அனுபவிக்கிறாளே, அதனால தான் இருக்கும். அந்த ஒரு வருஷ காலம் அந்த மாதிரி இருக்கிற போது பிரம்மா வந்து என்னென்ன நடக்கிறதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, பார்க்குறார் அவர் அழைச்சின்னு போன அத்தனை குழந்தைகள், மாடுகள், கண்ணுகள் எல்லாம் அப்படியே டூப்ளிகேட்டாக அப்படியே இருக்கிறத பார்க்குறார்.
பார்த்து இவருக்கே பிரமிப்பாக இருக்குது. என்னடா அது இந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்கே, இது என்ன மாயையா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த அத்தனை குழந்தைகள் ஜீவன்கள், அதாவது மாடுகள் கண்ணுகள் எல்லாத்துலேயும் சங்கர சக்கர தாரையாக கிருஷ்ணன் காட்சி கொடுக்குறத பார்த்தோன்னே மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு அவருக்கு. அதான் அந்த மாதிரி அப்புறம் என்னை மன்னிச்சுக்கோப்பா, தெரியாதனமா ஒன்றுட்ட விளையாடிட்டேன் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை இது நம்ம கடுங்கால்லேருந்து சுவாமி அழைச்சின்னு வந்து அதான் முடித்து அவரை ஏழை பண்ண அப்புறமா இது நடக்கிறாப்புல பண்ணுறான். இது அப்படியே அந்த ஒரு இடையன் போத்திட்டு வராப்புலையும் அந்த குழந்தைகள்லாம் பின்னாடி இருக்கிறாப்புலையும் அந்த மாதிரி பண்ணி இந்த பாகவதத்தை ஒவ்வொரு இன்ச்சாக அனுபவிக்கிறான். இது தசமஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்தில் வருவது. இது அப்படியே பண்ணி அந்த இது அப்படியே ஆக்சுவலாக அதை நடத்தி பக்தி பரவசமாறா அங்கே உள்ள ஜனங்கள். அகோபாகியம் அகோபாகியம். இப்போ மேலும் இப்போ கடுங்கால்லேருந்து வரும்போது பகவான் சகல அலங்காரத்தோட தன் தேவிமார்களோட ஊர்களுமா பவனி வரார். அவருக்கு பின்னாடி பக்தர்கள் நீராடி ஈரமான உடைகளுடன் பெருமாளின் அனுகிரகம் வேண்டி தரையில் படுத்து புரண்டு அங்க பிரதர்ஷனம் செய்கிறான். அப்போ உரியடியோ கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அவள் வரக்கு கூறிண்டு இந்த பக்தியோட மஞ்சள் பூசிய தேங்காயை கூப்பிய கையில் வச்சுட்டு வெங்கடேச பெருமாளை தொடர்ந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரா. இது ஸ்ரீ கிருஷ்ண சிக்கியோத்சவ பிரபந்தம்ங்கிற நூலில் இதை பற்றி கூறப்பட்டிருக்கு. இந்த வழிபாட்டையும் ஸ்ரீ தீர்த்தரே ஆரம்பித்து வச்சார் அப்படின்னு கூறப்படுறது. இன்னும் சற்று கொஞ்சம் ஆழமாக பார்த்தா இங்கே அங்க பிரதட்சண வழிபாட்டை ஆரம்பித்து வச்சுறார் பாகவதோத்துவாரான ஸ்ரீ அக்ரூரரே ஆகும். அக்ரூரை பேசலோ ரக்ஷோன்னு இந்த இதில் வருது பாருங்க நமக்கு விஷ்ணு சாஸ்திரத்தில் அந்த அக்ரூர் அது எப்படிங்கிறது பார்ப்போம். கோகுலத்துலேருந்து ஸ்ரீ கிருஷ்ணரை மதுரைக்கு அழைச்சின்னு வரணும், தனுர்யாகம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு உற்சவம் அப்படிங்கிறதுக்கு அவனை அழைச்சின்னு அவனை கொன்னொன்னு கம்சன் பிளான் பண்ணி அக்ரூரரை அனுப்புகிறான். அக்ரூர் அங்கேருந்து ரதத்தில் புறப்பட்டு சாயந்தரமாக கோகுலத்துக்கு போகிறேன். அங்கே போகிறபோது அந்த வழியில் பார்க்குற இங்கே இந்திரன் முதலிய திக்பாலகர்கள் உடைய கிரீடங்களில் சேர்ந்ததும் தூய்மையான ஒரு திருவடி பொடி ரஜஸ், அது தாமரை மலர், அங்குஷம் இதனுடைய கோடுகள் இதெல்லாம் இருக்குது. அந்த கிருஷ்ண பாதத்தில் இருக்குது. அந்த கிருஷ்ண பாதம் அங்கே கீழே இருக்குது. அதை பார்க்குறார். அதை பார்த்தோன்னே இவருக்கு ஆனந்தம் தாங்க முடியாமல் உணர்ச்சி வசப்படுறார். கண்களில் ஆனந்த பாஷ்பம் வருது. இவெல்லாம் என்னோட தெய்வம் கிருஷ்ணனோட திருவடியில் பட்ட பொடிகள் அல்லவா அப்படின்ட்டு அந்த பொடிகள் அவ்வளவு பண்ணியிருக்கு. இப்போ அந்த சௌந்தர்ய கூட ஸ்லோகம் ஒரு பஸ்தோ தூளன விதிம்னு அந்த மாதிரி அந்த இதை மேலே அவள்லாம் வாருத்ரா எல்லாரும் பூசிண்டா அம்பாளோட பாதரஜசன் அந்த மாதிரி அந்த பாதரஜஸை இதை பார்த்துட்டு அப்படியே இதுலேருந்து ரதத்துலேருந்து குதிச்சு அப்படியே அந்த பாதங்களோட அந்த தூள் இருக்குது பாருங்கள், அதில் விழுந்து புரண்டு அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறேன். இது பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 38 ஸ்லோகம் 25-26 இதை பற்றி சொல்லியிருக்கு. அதாவது ரதாத் அவஸ்கந்த தேஷு அச்சேஷ்டத பிரபு அமூன்யங்கிரி ரஜாம்ஸ்யஹோ இதி அப்படின்னு இது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அங்கேருந்து குதித்து தேஷு அச்சேஷ்டதை அப்படின்னா அந்த திருவடி பொடிகள் இருக்குது பாருங்க, அதில் விழுந்து புரண்டார் அப்படிங்கிறத சொல்கிறது. இதே தான் தீர்த்தரும்
தரங்கம் 7 ஸ்லோகம் 14 புத்தியாதி தத்துவ பரிச்சின்ஹித கோபவேஷம் சித்தானுபாவிதம் அசேஷ ஜகன் நிதானம் நாசாக்ரலக்னவரமூர்த்திக சந்திரபிம்பம் பிம்பாதரம் பவபயப்பிரசமம் நமாமி நமாமி அப்படின்னு அந்த ஒரு இதனால் அவர் என்ன சொல்கிறார், இந்த கோபிகைகள் அக்ரூரர் அவெல்லாம் இந்த கிருஷ்ணனோட பாதச்சோடுகளை இந்த பத்மம் முதலிய ரேகைகள் கண்டு பரவசம் அடைஞ்ச நிலையை விளக்குறார். அது மட்டும் இல்லாமல் அந்த அங்க பிரதர்ஷன வழிபாட்டை வரகூரில் ஆரம்பித்து வச்சு தான் அடைஞ்ச ஆனந்தத்தை மற்ற பக்தர்களும் அடையணும் அப்படின்னு தீர்த்தர் இதை பண்ணியிருப்பார்னு தோன்றுறது. இருந்தாலும் ஒரு சந்தேகம் வருது, என்னடா இது கோகுலம் இல்லையே, இது வரகூர் தானே, கிருஷ்ணனோட பாத தூளிகள் இந்த ஊர் மண்ணில் இருக்கிறதுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எழும். இந்த ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஊருக்கு தீர்த்தரை வரவழைச்சு பன்றி ரூபம் தரித்து அதே போல் தீர்த்தர் பாடிய ஒவ்வொரு பாடலுக்கும் தன் சலங்க ஒலி கேட்க செய்து அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் வரகாபுரியில் நித்திய வாசம் செய்கிறார் என்பதற்கு இதுவே பிரமாணம். அவரோட பாத தூளிகள் இந்த மண்ணில் நிறைஞ்சிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் தீர்த்தருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே இல்லை என்பது உறுதியான விஷயம். தீர்த்தர் வரகாபுரியிலே பலகாலம் வாழ்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரோட பால லீலா வினோதங்களை பாடி பாடி அவனையே சதா சர்வகாலம் நினச்சி உருகி அவனுள்ளே ஐக்கியமாகி பரம அத்வைத்தியான அவரே பிரம்மைவ பிரம்மவித் பவதி என்ற சொல்லு கேட்டாப்புல தன்னை ஸ்ரீ கிருஷ்ணராகவே பாவித்து ஸ்ரீ கிருஷ்ணராகவே மாறிவிட்டார் என்பதில் எந்த விதத்திலையும் ஐயம் இல்லை. இதை அவரே நிரூபணமும் பண்ணியிருக்கார். தேவர்களோட பிரார்த்தனையோடு தொடங்கும் பாகிமாம் பாகிமாம் பரமதயாளோங்கிற 10வது தரங்கம் கீதம் 40 ஈடற்ற தன்னோட பரமபக்தியால் இந்த பாடலில் ஒவ்வொரு சரணத்திலையும் ஸ்ரீ விஜயகோபாலாங்கிற சொல்ல 12 தடவைகள் பிரயோகித்து முத்திர சரணத்தில் நாராயண தீர்த்த விஜயகோபாலா என்று நாராயண தீர்த்தராகவே அவரிடமிருந்து வேறுபடாமல் அந்த விஜயகோபாலன் இருக்கான் அப்படிங்கிறத, அதாவது தாம் வேறு தரங்கம் வேறு இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணனே பிரத்யக்ஷமாக குடிகொண்டுள்ளான் இந்த தரங்கத்தில் அப்படிங்கிறது சத்திய வாக்காகும். இதை உணர்ந்து பாட்டு பாடுவர் வேறு எந்த நிலையிலும் தரங்க பாடல்களை பாடும்போதும் வரகாபுரியில் நித்தியவாசம் செய்யும் ஸ்ரீகிருஷ்ணன் பிரசன்னமாகறாங்கிறதுல என்ன சந்தேகம்? அப்படி ஸ்ரீ தீர்த்தர் உருவில் ஸ்ரீகிருஷ்ணன் ஐக்கியமாக இருக்கும்போது அந்த மகானோட பாததோழிகள் இந்த வரகாபுரி மண்ணில் படாமையாக இருந்திருக்கும். அதனால தான் அந்த இதில் ஒரு அங்கப்பிரதட்சணம் பண்ணுற ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடையாது. இதை பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் 13 ஸ்லோகம் 10 இதில் ஒரு விஷயம் சொல்கிறான். அதாவது தீர்த்த யாத்திரை போயிட்டு திரும்பி வந்த விதுரரை வரவேற்று யுதிஷ்டரன் பேசுறதாக இருக்கிறது. பவத்விதா பகவதாஸ் தீர்த்த பூதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிரதா அப்படின்னு. ஹே பிரபோ, தங்களை போன்ற பகவத் பக்தர்கள் தாங்களே புண்ணிய தீர்த்தர்களாக இருந்துண்டு தங்கள் மனத்தில் உறையும் ஸ்ரீ வாசுதேவனால் பாபிகளின் சேர்க்கையினால் மாசுபடிஞ்ச புண்ணிய ஸ்தலங்களை கூட மாசு நீக்கி மறுபடியும் சுத்தமாகி புண்ணியஸ்தலங்களா திவ்யஸ்தலங்களா செய்து விடா, இல்லை நீங்கள்லாம் விடுறேன் அப்படிங்கிறத சொல்லி விதுரரை புகழ்ந்து சொல்கிறார். ஸ்ரீ நாராயண தீர்த்தர்ங்கிறவர் தீர்த்தருங்கிற அந்த பெயரை கொண்டு வாழ்ந்த
ஒரு புண்ணிய ஆத்மா. அவர் வராபுரியில் பல காலங்கள் வாழ்ந்ததுனால புண்ணிய க்ஷேத்திரமான வராபுரி பவித்திரம் மேலே மேலே பெருகிச்சு அப்படிங்கிறத சொல்லணும் வேணுமா? அப்பேற்பட்ட இந்த மகானோட பாத சுவடுகள் பட்ட வராகபுரி பூமி புண்ணிய பூமியே, புண்ணியஸ்தலமே. அவருடைய திருவடி தாமரைகள் பட்ட மண்பொடிகள் நிறைந்த பூமியில் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்ய தன்னோட பாவங்கள்லாம் தொலைஞ்சு போய் நற்கதி கிடைக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இத்தனை பவித்திரமான வராகபுரி மண்ணில் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் பிறந்தவர்கள் மிகவும் பாக்கியசாலிகளே நான் நினைக்கிறேன். அதுவும் ஸ்ரீ கிருஷ்ணஸ்வரூபமான ஸ்ரீ நாராயண தீர்த்தர் காலடிப்பட்ட மண்ணில் விழுந்து பொருள மிகவும் பாக்கியம் பெற்றவர்களே. அகோபாக்கியம் அகோபாக்கியம் வரகாபுரி ஜனித்த மகாஜனானாம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்குரிய பல காரணங்களால் வராகபுரியில் பாகவதம் அதாவது பிரிக்க முடியாமல் கலந்துருக்கு. அதனால தான் பாகவத புரின்னே சொல்லலாம்னு சொன்னேன். இந்த பாகவதத்துக்கும் கிருஷ்ணலீலா தரங்கணிக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தங்களை நன்னா உணர்ந்துண்ட என்னோட மாமனார் மதிப்புக்குரிய எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், அவர் பேங்க்கு மகாலிங்க ஐயரோட பையன். இந்த ஊரில் உரியடி உற்சவத்தின் போது பாகவத கிரந்த பாராயணம் நடத்தணும்னு அவர் மனசில் பகவான் சொல்லியிருக்கான். அதனால் அந்த பாராயணத்தை, பாகவத பாராயணத்தை இதில் நடத்தணும் இங்கே உரியடி உற்சவத்தில்னு அவர் தீவிரமாக முயன்று பல எதிர்ப்புகளை சந்தித்து இதை ஆரம்பித்து வச்சார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக அவருக்கு வயது முதிர்ச்சி காரணமாக அவரால் நேரம் கலந்துக்க முடியல. ஏன்னா அவருக்கு 90 வயசாகிடுது. அதனால் அந்த பொறுப்பை இந்த திவ்ய பொறுப்பை என்னிட்ட கொடுத்து நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணுமாப்ல அப்படின்னு சொன்னதுனால நானும் அந்த பாகவத பாராயணத்தை நல்ல விதமாக பெருமாளோட அருள்னால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு நாங்கள் நன்னா பண்ணிட்டு வரோம். இதில் வேடிக்கையும் வினோதமும் என்னென்னா, இந்த பாகவத பாராயணத்துக்கு எல்லாரும் ஊர் ஜனங்கள், வரகூர் வாசிகள் முக்கியத்துவம் கொடுத்து அதில் முக்கியமான கட்டங்கள் இருக்குது பாருங்க. அதாவது நரசிம்ம அவதாரம், அப்போ பானங்கரச்சின்னு வருவா, நைவேத்தியம் பெருமாளுக்கு நைவேத்தியம் நடக்கும். அப்புறம் கிருஷ்ண ஜனனம், அதை விரதானம் பண்ணுவா. அந்த மாதிரி கிருஷ்ண ஜனனத்தில் அந்த அவதாரயமாம் ஈஸ்வரம் அதெல்லாம் பாடி, தரங்கங்கள்லாம் பாடி நாங்கள் அந்த சமயத்தில் கிருஷ்ண ஜனனத்தை உள்ள, அதாவது தசமஸ்கந்தத்தில் 3வது சாப்டர் கிருஷ்ண ஜனனத்தை நாங்கள் பாராயணம் பண்ணுவோம். இந்த மாதிரி அடுத்தது ருக்மணி கல்யாணம். அந்த விவாகத்துக்கு பருப்பு தேங்காய் என்ன, அது என்ன, இது என்ன, அவ்வளவு சீர்வரிசைகளும் எடுத்து ஏன் மாங்கல்யம் கூட இது பண்ணி பகவானுக்கு சாத்தி அப்படியே நேராக ஒவ்வொரு அந்த ஒரு இன்சிடெண்ட்டையும் வரகூர் வாசிகள் ரசிக்கிறத பார்த்தோன்னே எங்களுக்கு மேலே மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. அவ்வளவு மனசில் புல்லரிச்சு போகிறது அந்த மாதிரி இருக்குது. இதுக்கும் முக்கிய காரணம் யாருன்னா ப்ரொஃபஸர் ஸ்ரீ குஞ்சிதபாலன் தான். அவரோட குடும்பத்தார் இங்கே நிச்சயமாக இதை குறிப்பிடணும். ஏன்னா நம்ம அவளுக்கு கிருத்தஜனாக இருக்கணும். இதை தரங்கத்தோட மறுமலர்ச்சி எப்படின்னா, குருசாமி சாஸ்திரிகள் ரொம்ப அழகாக, அதாவது பாகவத்திலேருந்து கோட் பண்ணி உபனிஷத்துக்கள், வேதாந்த சாரங்கள், எங்கெல்லாமோ பல புராணங்கள்லேருந்தும் உபனிஷத்துக்கள், வேதங்கள்லேருந்தும் கோட் பண்ணி அழகாக அந்த பொழிப்புரையெல்லாம் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை இனிமேல் பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி பண்ணிட்டார் குருசாமி சாஸ்திரிகள் அவர்கள். மகா பண்டிதர். ஒவ்வொன்றும் அவரோட ஆங்கிள், அவர் எங்கே இந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குற போது அவர் மகா பெரிய பண்டிதர்,
தெரியாததே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மகாபண்டிதருங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். அந்த புஸ்தகம் வந்து 2-3 தடவை அதை வந்து ரீப்ரிண்ட் பண்ணி இப்போ என் கடைசியில் ஒரு 6 வால்யூமாக போட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துன்னு வரா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இந்த தரங்கத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுத்தவருங்கிறது ப்ரொஃபஸர் குஞ்சிதபாத மாமா தான். ஏன்னா அவர் தான், ஏன்னா எனக்கு வந்து இந்த தரங்கத்தில் ஒரு ஈடுபாடு வரத்துக்கு காரணமே அவர் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சுவாமி தரிசனம் பண்ண வந்திருந்தேன். அந்த சமயத்தில் கருட மண்டபத்தில் இவர் உட்காந்து பாடின்னு இருக்கேன். எனக்கு இவர் தான் குஞ்சிதபாதம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. பண்ணும்போது அப்படியே முறுக்கமாக பக்தி ததும்ப அந்த பாவத்தோட, அதாவது தீர்த்தர் எப்படி பாடிப்பாரோ அனுபவிச்சு அந்த மாதிரி ஒருத்தர் பாடியிருந்தார் இந்த மாமா. ஆனோடனே ரொம்ப ரசித்து எனக்கே கண்ணில் ஜலம் வந்துட்டு அவ்வளோ ஆனந்தமாக பக்கத்தில் வந்து 1 மணி நேரம் பாடியிருந்தார். முடித்தோடனே நான் வந்து அவருக்கு எனக்கும் அந்த உணர்ச்சி தாங்க முடியாமல் விட்டு, மாமா இன்னும் நான் பாடுறேன்ல மாமா, நீங்கள் யார் அப்படின்னு நான் குஞ்சிதபாதம்னு சொன்னோட்டான். இந்த குஞ்சிதபாதம் யாருங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். நான் திருவியாரை சேர்ந்தவன். திருவியார் ஸ்கூலில் அவரும் டீச்சராக இருந்திருக்கேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது, ஸ்கூல் பாயாக இருக்கும்போது. அதனால் அப்புறம் அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார். அவத்தோட எனக்கு நல்ல தொடர்பு. மாமி இவா எல்லாரையுமே நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு மாமி தெரியும் அந்த அளவுக்கு. அப்படி அவர் பாடுற பாட்டில் இந்த ஏகி முகம் தேகி, அப்புறம் பூயோ பூயோ யாசேஞ்சலினா, அப்புறம் ஆலோகையே ஸ்ரீ பாலகிருஷ்ணம் கலையசோதே, இதெல்லாம் அப்படியே என்ன சொன்ன கல்லும் உருகி போகிற அளவுக்கு அந்த மாதிரி பாடுவார். அதில் மனத்தை பறி கொடுத்து தான் அதன் காரணமாகவே அவரை என்னோட மானசீக குருவாக இருந்து இந்த கிருஷ்ணலீலா தரங்கத்தை நன்னா படிக்கணும்னு இந்த குருசாமி சாஸ்திரிகளோட இந்த பாஷ்யத்தை எனக்கு ஒரு அபிருச்சி ஏற்பட்டது. அதை படிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ அழகாக விவரிச்சிருக்கார் குருசாமி சாஸ்திரிகள். அதாவது ஒரு பதார்த்தத்தோட ருசி வந்து அதை டேஸ்ட் பண்ணாமையே ஏதாவது விவரிக்க முடியுமா? முடியாது. திருவியார் ராமையர் கடை அல்வா இருக்குது, அசோகா இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்கும். வாயில் போட்டால் அப்படியே கரையும், தொண்டையில் வழுக்குன்னு போகும் அப்படின்பா. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த டேஸ்ட்டை உணர முடியுமா? இது வந்து நம்மளாக சாப்பிட்டு பார்க்கணும். அந்த மாதிரி தான் இதுவுமே. இந்த தரங்கத்தை படித்து இந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம பார்த்தோம்னா தான் இதோட தெரியும், இதோட சுவை என்னங்கிறது. இப்போ இதை பாரமார்த்தங்கமாக பார்க்கலாம். பாகவதத்தில் 12 ஸ்கண்டத்தில் மகாபிரளய ஜலத்தில் மாம் ஏகம் அப்படின்னு கிருஷ்ணன் மட்டும் ஆலையிலையில் படுத்துட்டுருக்கானா, மருந்துட்டுருக்கான். அவன் என்ன பண்ணுறான், கட்டை விரலை சூப்பின்னு, நம்ம மாத்தில் பழைய ஃபோட்டோக்கள்லாம் பார்த்தெல்லாம் தெரியும். கிருஷ்ணன் வந்து ஆலையில் படுத்துட்டு அப்படியே கட்டை விரலை வாயில் வச்சு சூப்பராப்பில் இருக்கும். அதை பண்ணுறான். அப்படிங்கிற போது அதுக்கு வியாக்கியாத்தாக்கள்லாம் ரொம்ப அழகாக இதை சொல்லுவாள். அதாவது கிருஷ்ணனுக்கே ஒரு சந்தேகம் வந்துதான். அதான் பரம யோகிகள், முனிவர்கள், ஆழ்வார்கள், அப்புறம் கோகுலத்தில் உள்ள அவன் புல்லாங்குழல் விழும்போது அவன் கால்களை வந்து நக்கி கொடுக்குற மாடுகள், இதெல்லாம் அதான் என்னென்னா, அதாவது அவன் எப்பயுமே கிருஷ்ணனோட போஸ் பார்த்தேன்னா திருபங்கி போஸ் அப்படின்பா. அதாவது நாட்டிய சாஸ்திரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு முத்திரை. அதாவது இந்த கழுத்து, இடுப்பு, அப்புறம் வந்து இந்த கால் 3 வளைஞ்சிருக்கும். அந்த ஒரு அழகு இருக்குது பாருங்க, அது பார்த்துட்டே இருக்கலாம். அது வந்து ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டுண்டு, அதாவது குறுக்க போட்டுண்டு நிற்கிறாப்பில் இருக்கும். இந்த ஒரு மாடு நக்கின்னு இருக்கும். அந்த மாதிரி இது வந்து எங்கேயா பார்த்துருக்கேளா? பார்க்கலன்னா சொல்கிறேன். நம்ம பெருமாள் கோயிலில் கருடன் சன்னதிக்கு மேலே உள்ள விமானத்தில் தென்னண்ட கையில் இருக்குது. அப்படியே பார்க்குற போதே அப்படியே மயிர்கூச்சரியும். யாரும் பார்க்கல, இதை நோட் பண்ணலைன்னா நீங்களும் பாருங்க.
அதான் இவாள்லாம் இவ்வளோ தூரம் இந்த மாதிரி நம்ம பார்த்த ருச்சியை பற்றி சொல்கிறாளே, இது என்னடா நம்மளும் ரசித்து பார்ப்போம், ருசித்து பார்ப்போம், இது என்ன ருச்சி இருக்குது அப்படின்னு அவன் பார்த்தான்னு வியாக்கியாத்தாக்கள் ரொம்ப அழகாக இதை பற்றி சொல்லுவாள். அது மாதிரி தரங்கத்தோட ருச்சியை நான் முழுக்க குருசுவாமி சாஸ்திரிகள் எழுதின புஸ்தகத்தை நிறைய படித்து அதுலேருந்து தெரிஞ்சுட்டு, மேலும் குஞ்சிதபாத மாமா பலத்தை விளக்கி சொல்லுவார். ஏன்னா அவர் பாகவதத்தோட பாஷ்யம், கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் எழுதின புக்கெல்லாம் படித்தவர். அதனால் நன்னா அவருக்கு விஷயம் தெரியும், அதை சொல்லுவார், அதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இதில் இவர் பண்ண அடுத்த மறுமலர்ச்சி இந்த தரங்கத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னா, அதை தன்னோட பையன்களுக்கு யார் நம்ம விஜி, ராமகிருஷ்ணன், அப்புறம் நம்ம பிரசன்னா வாழ்க்கெல்லாம் முறையாக அதை கற்றுக் கொடுத்து இந்த தரங்க ருச்சியை மேலும் மேலும் வளர்த்தார். அப்புறம் தரங்கிணி மகோத்சவம்னு வருஷா வருஷம் தீர்த்தரோட ஜெயந்தி மகோத்சவமாக கொண்டாடி அதை தான் முதலே ஆரம்பத்தில் சொந்த செலவில் அதை பண்ணார். அப்புறம் எல்லோரும் சேர்ந்துட்டான்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஆரம்பித்தார். இப்போ ஓஹோ நடக்கிறது. தரங்கத்தோட புகழ் எங்கேயுமே உலகெங்கும் பரவராப்பில் பண்ணதுங்கிறது நம்ம மாமா தான். மேலும் இதை தவிர சென்னையில் வரகூர் நம்ம ஸ்ரீ ஹாலாஸ்யம் ரவி இருக்காரே, அவர் நடத்துகிறார். அப்புறம் பெங்களூரில் வரகூர் அப்படின்னு அவர் நடத்துகிறார். எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இவர் இந்த தரங்க பாடலை மட்டும் பாடாமல் அதன் விளக்கத்தையும் உபன்யாசமாகவே, அதாவது ஒரு சங்கீத உபன்யாசமாகவே பல இடங்களில் பண்ணியிருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் இந்த ஒரு அவேர்னஸ். இந்த தரங்கத்துக்கும் பாகவதத்துக்கும் எவ்வளவு தொடர்பு, ஒவ்வொரு வார்த்தைகள் பதப்பிரயோகம், அதோட அர்த்தம்லாம் ரொம்ப அழகாக விளக்கி சொல்லுவாள். இதுக்கு பிறகு விஜி, ராமகிருஷ்ணன், பிரசன்னா, அப்புறம் நம்ம ஸ்தல பாகவதர் ஸ்ரீ வெங்கட்ராமன், ராதாகிருஷ்ணன், ரங்கபிரசாத் பாகவதர், இந்த ஸ்ரீ ஹாலாசமியரோட பையன்கள், அதாவது வெங்கடேசன், சுந்தர், அப்புறம் சிவராஜன், எல்லாரும் இதை நன்னா போஷித்து வளர்த்து வந்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊரில் இருக்கிற போது அந்த இடங்கள்லாம் தீர்த்தரோட கீதங்களை பாடியிருக்காங்க. அந்த காலத்தில் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு இல்லாத காரணத்தினால அதெல்லாம் உபயோகப்படுத்த முடியல. இது ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இல்லை. ஆனால் இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நேர விஷுவலாகவும் பார்க்க முடியாது, ஆடியோவும் கேட்க முடியாது. அதுக்கு இந்த வாட்ஸ்அப்பு, யூடியூப்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை பயன்படுத்திட்டு நம்ம ஸ்ரீ கந்தன் சொல்லவ கந்தசுவாமி, அப்புறம் வரகு சூரி தரங்கத்தோட மேன்மையை உலகறிய செய்யணும் அப்படின்னு அந்த தரங்க பாடலில் அதன் பொருளை மற்றவர் அறிய அதன் விளக்கத்தை வெளியிட்டு கிருஷ்ணலீலா தரங்கிணி மகிமையா நமக்கு இந்த 3 தலைமுறை தான் தெரியும். அதாவது பிதாமகர், பிரபிதாமகர், அதுக்கு முன்னாடி யாருன்னு நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வரகூர் கிராமத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அவளோட முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அப்புறம் அங்கே உள்ள ஹீரோஸ் எவ்வளோ பேர் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கா, அதுவும் வரகூரில் ஜனிச்சு இவ்வளோ பண்டிதார்கள்லாம் பாகவதர்கள்லாம் இருந்திருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதெல்லாம் அதில் வருது. இவா 2 பேரும் ஸ்ரீ கந்தன், ஸ்ரீ சூரி, சிவராஜன் இவாள்லாம் அமரகாவியங்களின் அலைகள்ங்கிற ஒரு தலைப்பில் ஜெயதேவ அஷ்டபதி, தரங்கிணி இந்த பாடல்களை போட்டு அதுக்கு விளக்கத்தோட பாகவத எடுத்துக்காட்டுகளோட சமீபத்தில் ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். இது இந்த பாகவத சமுதாயத்தில் எல்லாருமே இதை பற்றி பாராட்டி சொன்னான். இந்த புஸ்தகம் தொகுக்கிறதுல நானும் இவாளோட ஓரளவுக்கு ஒத்துழைச்சி எல்லாம் பண்ணேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பெருமானியோட அருள்னால் ஸ்ரீ கந்தன், ஸ்ரீ சூரி இவரும்
இந்த தரங்கத்தோட பெருமையை உலகம் முழுக்கத்திலையும் பரவ செய்யணும் அப்படிங்கிறதுனால நாராயண தீர்த்தரோட மகத்துவத்தை எல்லாரும் உணரணுங்கிற நல்ல நோக்கத்தோட யூடியூப் மூலமாக இப்போ ஒவ்வொரு தரங்கமும் நம்ம ஊர் பாகவதர் விட்டு பாடச் சொல்லி அதுக்கு அர்த்தத்தை என்ன விட்டு சொல்ல சொல்லி, அதாவது உபன்யாசமாக பண்ண சொல்லி அதை நடத்தி வரான். அவர்களுக்கு நம்ம பெருமாளோட அனுகிரகம் ஸ்ரீ தீர்த்தரோட ஆசைகளும் கிடைக்கிறதுக்கு நான் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறேன். நானும் பெருமாளோட அபார கருணையால் என் மூளைக்கு எட்டியவரை ஏன்றவர் யதாதீதம் யதாமதி. ஸ்ரீ தீர்த்தரோட தரங்கங்களை உள்ளார்த்த பொருள்களை சொல்ல, அதுவும் ஸ்ரீமத் பாகவத கிரந்தத்து உள்ள எடுத்துக்காட்டுகள்னு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். பக்த கோடிகள் அனைவரும் இதனை கேட்டு கழித்து ஸ்ரீ தீர்த்தர் பெருமாள் அனுகிரகத்துக்கு பாத்திரலாகும்படி கேட்டுக்கிறேன். டு எர் இஸ் ஹியூமன் அப்படிம்பா, டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். தவறுகள் செய்வது மனித இயல்பு. ஆனால் ஏதாவது தவறு இருந்தால் அவளை நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு பெற்றோர்கள் ஸ்தானத்தில் நம்ம குழந்தைகள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கு அதை மன்னிச்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோட இந்த தரங்கிணி சேவையை தொடர்ந்து பண்ணுறதுக்கு இவாளெலாம் ஊக்குவிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதை பற்றி சொல்லும்போது எனக்கு ஆதிசங்கரோட சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்லோகம் 30 ஞாபகத்துக்கு வருது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஜனித்ரி பிதாச்ச ஸ்வபுத்திராபராதம் சகேதேன கிம் தேவசேனாதிநாதா அகம் சாதி பாலோ பவான் லோகதாத்தா சமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷ. பெற்றோர்கள் தன் குழந்தைகளோட தவறுகளை பொருட்படுத்துறதுங்கிறதே பார்க்க முடியாது. அதை அவளை நலனை முன்னிட்டு மன்னிச்சுடுவா இல்லையா, அதை மனசில் வச்சுக்க மாட்டான். அவள் தப்பு பண்ணால் கூட மன்னிச்சுடுவா அவளை. அதுபோல் தேவசேனாபதியே, நான் ஒரு பாலகன், நீ உலகிற்கே தகப்பன், என் தவறுகளை நீ மன்னிச்சு அருள்வாயாக அப்படின்னு ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அதனால் நீங்கள் எல்லாரும் தவறுகள் இருந்தால் அது எங்களை சேர்ந்தது, அதான் பெருமைகளோ பாராட்டுகளோ இருந்தால் அதெல்லாம் நம்ம வரகூர் பெருமாளை சேர்ந்தது, ஸ்ரீ தீர்த்தர் சேர்ந்ததுன்னு சொல்லிக்கிறேன். ஸ்ரீ வரகாபுரி வெங்கடேசாய நமஹ. ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குருபியோ நமஹ. இந்த நடுக்காவேரி பிள்ளையார் பற்றி இதில் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம நாராயண தீர்த்தர் பல ஊர் பல க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நடுக்காவேரியில் ராத்திரி இந்த பிள்ளையார் கோவிலில் தங்கி படுத்துருந்தார். அப்போ தான் அவருக்கு கனவுல கிருஷ்ணர் தோன்றி, நாளை கிளம்புற எந்த ஒரு மிருகத்தை முதல்ல பார்க்குறியோ அதை பின்பற்றிப்போ அப்படின்னு சொல்லி வரகூருக்கு வழி காமிச்சேன். அதில் இன்னொன்று சொல்லுவா, அந்த விநாயகரே இந்த வரகூர் பக்கம் விரலை காட்டி சொன்னாராம், இந்த இடத்துக்கு போங்கிறாப்புல ஜாடையில் காமிச்சார் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அதாவது கணபதியோட பெருமைகளை சொல்கிறதுங்கிறது கணபதி அதர்வசீஷம். அதில் சொல்கிறது தொம் மூலாதாரா ஸ்திதோஸ்தி நித்தியம் அப்படின்னு சொல்லுது. மூலாதாரத்தில் அவர் எங்கேயும் வாசம் பண்ணுறவர்னு நமக்கே தெரியும். இந்த உடம்புல இருக்கிற ஷட் சக்கரம்ங்கிற போது மூலாதார சக்கரத்தில் அவர் தான் இருக்கார். அவர் இருந்து இந்த குண்டலினி சக்தியை மேலே அதாவது எழுப்பி விட்டு அதை கிளப்புறார், அந்த ஞானத்துக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறது தாத்பரியம். அதே போல் நம்ம தீர்த்தருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவர் மூலாதாரத்தில் இருந்துட்டு அதுக்கு இவர் தரங்கணி எழுதுறதுக்கு காரணமாக இருந்தவரும் அந்த
மகா கணபதி தான்ங்கிறதுனால அந்த மகா கணபதிக்கு நம்ம ஏதாவது சிறப்பு ஆராதனை பண்ணுவோம் அப்படிங்கிறது மனசில் பட்டது. ஏன்னா இது வரைக்கும் வரகூர் வாசிகள் இந்த உரியடி உற்சவத்தின் போது அங்கே போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஆரம்பிப்பாளாம். இதான் வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த தடவை எனக்கு மனசில் பட்டது, ஏன் ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணி ருத்ர அபிஷேகம் பண்ணி அதை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். ஏன்னா நமக்கு தீர்த்தரை காட்டி கொடுத்ததே அந்த விநாயகர் தான். இன்றைக்கி தீர்த்தர் எழுதினார் அப்படின்னா இந்த தரங்கணியை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறோம். இதுக்கு காரணங்கிறது அந்த மகா கணபதி தான். ஏன்னா நம்மளோட சனாதன தர்மத்தில் கணபதி தான் முதல்ல எல்லாம் வழிபடுவா. சுக்லாம்பிரதரம்னு நம்ம எந்த கர்மா பண்ணாலும் சுக்லாம்பிரதரம் சொல்லாதே கிடையாது. அப்புறம் மஞ்சளில் புளியார் பிடிச்சி அப்புறம் அதை ஷோடச நாமாக்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த மாதிரி ஆராதனை பண்ணி தான் எந்த நல்ல காரியமே ஆரம்பிப்பான். அதனால் இந்த கணபதிக்கு எனக்கு ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணணும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி வரகூர் வாசிகள் எல்லாரும், அதான் மதிப்புக்குரிய விஎஸ் மோகன்ராம் அவர்கள் தலைமையில் நாங்கள் எல்லாரும் போய் இந்த ஜெயந்தி அன்னைக்கு, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலம்பரை நாங்கள் நடுக்காவேரி போய் அங்கே போய் விசேஷ அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி ருத்ரன் சொல்லி அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி ஆராதனைகள்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே தரங்கம் பாடி தீர்த்தரோட ஸ்துதியும் பாடி எல்லாம் ரொம்ப அழகாக நடந்தது. அது அவரோட அருள் எல்லாருக்கும் இருக்கணும், நம்ம வரகூர் வாசிகள் அத்தனை பேருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஒன்றுமே கணபதியே நம.